ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். 3 ரூபா பேக்கெட் கம்போர்ட் ஒன்று இருந்தாலே போதுங்க, மாதம் முழுக்க உங்கள் வீடை சுத்தமாக வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 3 ரூபா பேக்கெட் கம்போர்ட் இருந்தாலே போதுங்க, உங்கள் வீட்டில் பணத்தையும் நீங்கள் சேமிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் 3 ரூபா பேக்கெட் கம்போர்ட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிச்சக்கிற கம்போர்ட்டை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூனுக்கு நீங்கள் அரிசி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அரிசி நீங்கள் சேர்த்த பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கம்பி வச்சோ நீங்கள் அந்த கம்போர்ட்டை அரிசி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷாம்புனாலும் எடுத்துக்கலாங்க. ஷாம்பு ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக நம்ம செஞ்சுக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் ஸ்ப்ரே நமக்கு யூஸ் ஆகுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரங்களில் அந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட வாடை வரும். அதுவும் இல்லாமல் நான்வெஜ்ஜில் சமைச்சுன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸோட மூடிலிங்க ஒரு கம்பி வச்சு ஃபுல்லாக ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்ஸுமே நீங்கள் சைடில் அங்கங்கே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வைக்கணுமோ நீங்கள் அந்த பாக்ஸை அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கிட்டா போதுங்க. அந்த ரூம் ஃபுல்லாக இல்லை கிச்சன் பாத்ரூம் எங்கே நீங்கள் வச்சாலுமே சரிங்க, நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் கடையில் ரூம் ஸ்ப்ரேல வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய பிளாஸ்டிக் டப்பா எடுத்து வச்சுருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம கம்போர்ட்டை கட் பண்ணோம் இல்லையா, அந்த கம்போர்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்போர்ட்டை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அந்த கம்போர்ட்டை நல்லா நனைச்சிட்டு நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், அந்த கவர்லேயும் கொஞ்சம் போல் தண்ணி அழைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் போல் நீங்கள் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், 2 டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கம்பி வச்சோ நீங்கள் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் வினிகருங்க, பாதி டம்ளர் போல் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் போல் வினிகர் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இது போல் நீங்கள் நல்லா கலக்கி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு எடுத்துக்கோங்க. எந்த ஷாம்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அதிகமாக நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சோடா சேர்த்துமே பார்த்தீங்கன்னா மேலே நல்லா பொங்கி வருங்க. மேலே நல்லா பொங்கி வந்த பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. இது போல் நீங்கள் கலக்கி விட்ட பின்னா நீங்கள் ஸ்பூனை நீங்கள் சைடில் வச்சுட்ருங்க. ஏன்னா இந்த நுரை ஃபுல்லாக அடங்கி வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், நுரை ஃபுல்லாகவே அடங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கம்போர்ட் லிக்விடை நீங்கள் சைடில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் நார்மல் பாட்டில்னாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம கலக்கி வச்ச லிக்விட் தண்ணி நல்லா நீங்கள் கலக்கிட்டு அந்த டம்ளரில் தண்ணி எடுத்து நீங்கள் அந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், பாட்டில் ஃபுல்லாகவே நான் ஊற்றி வச்சுட்டேன். பாட்டில் ஃபுல்லாக ஊற்றி வச்ச பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் மூடியை நல்லா நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் தண்ணி இருக்குது, லிக்விட் தண்ணி, அதை நீங்கள் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு தான் நிறைய பேர் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டெலாம் சமைக்கும் போதும் அந்த நம்ம சமைச்சு முடிச்சு க்ளீன் பண்ணி வச்சாலுமே கொடுங்க அந்த கிச்சன் ஃபுல்லாகவே நான்வெஜ் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கும்.
இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கேஸ் ஸ்டவ் மேலே லைட்டாக மட்டும்தாங்க நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஒரு துணி வச்சு நான் நல்லா தொடச்சிக்கிட்டேங்க. அந்த கேஸ் ஸ்டவ் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிட்டுருன்ட்டு. உங்கள் வீட்டில் நீங்களுமே இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சன் மேடு ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதே போல் நீங்கள் கிச்சன் மேடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்ட பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் துணி வச்சு தொடச்சி பாருங்கள். அந்த கிச்சன் ஃபுல்லாகவே அவ்வளோ நீட்டாக க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் சிங்க்லாம் இருக்கு இல்லையா, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிங்கை சுற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி மற்ற பூச்சி எந்த ஒரு பூச்சியுமே வராது. சிங்க்லுமே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த லிக்விடை நீங்கள் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பின்னாடி எப்பவும் போல் ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள். அந்த ஃப்ரிட்ஜு நல்லா க்ளீனாக பளிச்சு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டோர்லாம் இருக்கு இல்லையா, டோருக்கு பின்னாடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி பல்லி தொல்லை அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணும்போது பல்லி கரப்பான் பூச்சி வரவே வராதுங்க. இந்த வாசனைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பல்லி கரப்பான் பூச்சியெல்லாம் ஒரே நாளில் வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எப்போல்லாம் நம்ம வீடு க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் நீங்கள் இந்த லிக்விட் நீங்கள் ஒரு மூடில் 2 மூடி போல் ஊற்றிட்டு எப்பவும் போல் வீடை நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். வீடு நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் தரையில் அங்கங்கே பல்லி கரப்பான் பூச்சி எதுவுமே ஓடாமல் இருக்குங்க. அந்த கொசு எதுவுமே வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே நல்லா சுத்தம் பண்ணினா நல்லா க்ளீனாக நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு அப்படிலாம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு தனி லிக்விட் வாங்கி வைப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி வாங்கிக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. இதனால உங்கள் வீட்டில் பண்ணவும் நீங்கள் சேவ் பண்ணலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.